நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு முறை நான் இங்க வந்துட்டேன். அதனால இப்ப பிரதர் கூப்பிட்ட உடனே என்ன அதனால அவங்களெல்லாம் நேரம் பார்க்கணுங்கிறதுக்காகதான் முக்கியமா வந்தேன். நம்ம செய்தி பெரும்பாலும் நமக்கு சிஎஃப்சியில செய்திக்கெல்லாம் குறைவு கிடையாது. அதனால எந்த டாபிக்ல வேணாலும் இருக்கோம்னாலும் நம்ம விரும்புற செய்தியை கேட்கலாம். ஐக்கியம் தான் நமக்கு ரொம்ப அவசியம். அது இந்த சூம் இதெல்லாம் வந்த பின்னாடி முகத்தை பார்க்கிறோம், மீட்டிங்ல அட்டன் பண்றோம். அப்படி நேரடியா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால ஐக்கியப்படுறதும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஓகே, இப்பொழுது கூட சொன்னாங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு நான் சில விஷயங்கள பிராக்டிக்கலா என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட சில பாடங்களை, சகோதரர்களுக்கு அவசியமான சில காரியங்களை என்னுடைய உள்ளத்துல தேவைப்படுகிறது நான் பகிர்ந்து கொள்றேன். நம்ம வேதாகமத்துல அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிச்சோம்னா, ஆதி திருச்சபையில சகோதரர்கள் கூடி வரும் பொழுது எதையெல்லாம் முக்கியமாக அவர்கள் முக்கியப்படுத்தி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் வாசிக்கணும். இங்க 42ல வாசிக்கணும். யாரோ ஒருத்தர் வாசிக்கணும். இங்க தேவர் கண்டினியூலி டிவோட்டிங் தெம்செல்ஸ், அதாவது தொடர்ச்சியாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் ஒரு காரியத்துக்கு. அது என்னன்னா, முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம். சரியான உபதேசம் இல்லைன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் கிடைக்காது, அது தக்கம் ஐக்கியம் இருக்காது. ரெண்டாவதாக எது முக்கியப்படுத்திருக்குன்னா ஐக்கியம், சகோதர ஐக்கியம். அதுக்காக தான் அவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதான் எங்களுக்கு கண்டினியூலி டிவோட்டட், தங்களையே அர்ப்பணித்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். ஏன்னா அப்பெல்லாம் பைபிள் கிடையாது. நம்ம இப்ப எத்தனையோ வேதாகமங்களுக்கு பல மொழிபெயர்ப்புகளை பல மொழிகளையும் கூட நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. இந்த புதிய ஏற்பாடு கிடையாது. ஏன்னா கிபி 49 தான் முதல்ல கலாத்தியர் எழுத நிருபம், மார்க் எழுதின சுவிசேஷம்லாம் முதல் எழுதப்படும். அப்ப அந்த காலகட்டத்துல புதிய ஏற்பாடே கிடையாது, பழைய ஏற்பாடு தான் இருக்கு. அப்ப அப்போஸ்தலர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி உறவாடினவர்கள், அவர்களுடைய வார்த்தையை கேட்டிருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையை கண்டிருந்தார்கள். எனவே அதிலிருந்து அவர்கள் பேசினதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. அதை விசுவாசத்தோடு கூட கேட்டார்கள், ஐக்கியம் இருந்தது. அப்ப அந்த ஒரு சரியான உபதேசமும் சரியான ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அப்பம் பிட்டுதலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அப்பம் பிட்டுதல் அதை குறித்து 1 கொரிந்தியர்ல சொல்லும்போது பவுல் சொல்லுவாரு, அந்த ஒரே அப்பத்துல நீங்க பிட்டு அதை புசிக்கும் போதும், ஒரே கிண்ணத்துல பானம் பண்ணும் போதும் அது உங்களுடைய அந்யோன்யமான ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம், ரைட் டீச்சிங் லீட்ஸ் டு ரைட் ஃபெலோஷிப். சரியான ஐக்கியத்துக்கு சரியான உபதேசம் நடக்கிறது. சரியான ஐக்கியம் இருக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாதான் நம்ம வெளிப்படையான அடையாளமாக தான் நம்ம அப்பம்ல கைப்பற்றோம். சரியான ஐக்கியம் இல்லாம, ஒரு ஆவியில ஒருமனப்பாடு இல்லாம அந்த அப்பம்ல கலந்து கொள்றதுங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கடுத்து அப்படிப்பட்டதான ஒரு அந்யோன்யமான ஐக்கியத்தோடு கூட ஆவியில ஒருமனப்பாடோடு கூட ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபத்துக்கும் ஒரு வேல்யூ. அதான் நம்ம வரிசையா பார்க்கணும். முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது அந்யோன்யமான ஐக்கியம், 3வது அப்பம் பிட்டுதல். அப்பம் பிட்டுதல்ங்கிறது ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காரியம். அதுக்கடுத்து நாம ஜெபம். சோ இந்த ஆர்டர்ல 2வது முக்கியமான ஒரு காரியம் அப்போஸ்தலர் உபதேசங்கிறது. இப்ப நமக்கெல்லாம் நம்முடைய அருமையான மூத்த சகோதரர் மூலமாக நம்ம கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். நீங்க மற்றவருடைய உபதேசங்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய டிவியில அல்லது யூடியூப்ல எல்லாம் நிறைய மெசேஜ் நீங்க பார்க்கலாம். நீங்க சாட்டர்டே செய்தியை போல அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நேரடியாக வார்த்தைகளை தெளிவாக நமக்கு விளங்க பண்ணக்கூடியதான உபதேசம் ரொம்ப மிகச்சிலர் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல, இருக்கிறாங்க. ரொம்ப மிகச்சிலர் தான் அது மாதிரி இருக்கிறாங்க.
சோ அவர் வாழக்கூடிய இந்த காலத்துல நேரடியாக அவர் மூலமா பாருங்க, இப்ப நிறைய பரிசுத்தவான்களுடைய வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். யூடியூப்ல இப்போ கூட சிலர் பால் வாசர், டேவிட் வாசன், அது மாதிரி ஏற்கனவே இருந்தவங்க இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றேன். ஆனா நாம வாழும் நாட்கள்ல நேரம் முகமா பார்க்கவும், அவர்களோடு கூட ஐக்கியப்படவும், அவருடைய வாழ்க்கையை பார்க்கவும், அவருடைய டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, ஒரு பணத்தையோ அல்லது ஒரு சுயநலமான எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மாதிரியை நம்ம பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கு, அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார், ஒரு குட் எக்ஸாம்பிள். அப்ப இதுதான் நமக்கும் இன்னைக்கு அவசியமா இருக்கு. நாம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து போதிக்கிறது பெரியாரு கிடையாது. அது கை கொண்டு நடத்துறது, ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு மட்டும் காண்பிக்கிறது தான் அமைச்சர். சில இடங்கள்ல சில சகோதரர்கள் சொல்றது நான் கேட்டிருக்கேன். நான் வெவ்வேறு சபைக்கு நான் கொடுக்குறேன், இந்த உபதேசத்தை கேட்டு இது மாதிரியான ஒரு ஜீவன் நமக்கு வேணும், நம்ம ஒரு ஐக்கியம் வேணும்னு நான் இங்க வந்தேன். ஆனா சில நேரங்கள்ல ஏமாற்றமா இருக்கு. சில சபைகள்ல சொல்றது நான் கேட்டிருக்கேன். சில சகோதரர்கள் மாதிரியா இல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில அல்லது அங்கே நான் புஸ்தகத்துல படிக்கிறதோ அல்லது செய்தியை கேட்கறது மாதிரியான ஒரு ஐக்கியம் இங்க இல்லை அப்படின்லாம் சில சபைகள்ல சகோதரர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். நான் உங்க சபை குறித்து சொல்லல, உங்க சபை குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது. நான் சொல்றது என்னன்னா, பொதுப்படையா காரணம் என்னன்னா, ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லை. அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று, பரிசுத்த ஆவியை நீங்க பெறும் பொழுது நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம வீட்டுல, நம்ம வேலை செய்யற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்யற இடத்துல, நாம பணத்தை கையாளக்கூடிய விதம், எதிர்பாலியரோடு பழகக்கூடிய விதம், இன்னும் நாம வாழக்கூடிய வாழ்க்கை, குடும்பத்துல கணவன் மனைவி வாழ்க்கை, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்குல அவங்கள நம்ம ட்ரீட் பண்ண விதம், இதெல்லாம் நாம் உலகத்துல இருக்கிறவங்க நம்ம இடத்துல ஒரு மாதிரியை பார்க்கணும். சமீபத்துல ஒரு பெந்தகோஸ்தே சபையில் உள்ளதான ஒரு ஊழியக்காரர், அவர் வேலை செஞ்சுட்டு தான் நம்ம மாதிரி ஊழியம் செய்யறாரு. அவர் எங்க ஊர்ல காளையார்கோவில்ல அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு சிஸ்டர் இந்த ஏரியால வேலை மாற்றலாகி வந்திருக்காங்க, டீச்சிங்ல இருக்கிறாங்க, ஹெட் மாஸ்டர் ப்ரமோஷன் எடுத்து வந்திருக்காங்க. அவங்க வீடு முடி போறாங்க, அதுக்காக நான் ஜோம் பண்ண வந்தேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க சர்ச்சில் உள்ள பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்திருக்கும் போது அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவி, அவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஒரு கல்லூரி, ரெண்டு பேருமே கல்லூரிகள்ல, வெவ்வேறு கல்லூரிகள்ல பேராசிரியர்களா வேலை செய்யறாங்க. அவங்க எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு வராத ஆர்சி சபைக்கு போற ஒரு குடும்பத்துல அவங்க வீட்டுல வாடகைக்கு, அந்த ப்ரமோஷன் ஆகி வந்த சிஸ்டர் வாடகைக்கு ஒரு வீடு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணி குடி போக வைக்கிறதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த பாஸ்டர் இருக்கிற ஊரும் எங்க ஊரும் கிட்டத்தட்ட ஒரு 50 மைல், அது மதுரை ஒட்டி உள்ள ஊரு. அவங்க வந்திருந்த சமயத்துல அவங்க எல்லாம் பேசிட்டு போது அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர் போன் பண்ணி, பிரதர் நீங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கீங்களா, நான் உங்களை பாக்குறதுக்கு 2 பேர் ஒரு ஊரு பேரை சொல்லி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ஊர்ல நம்ம சர்ச்சை கிடையாது, இங்க எனக்கு யாரையும் அவ்வளவு தெரியாது, அந்த ஒரு மாதிரி பக்கத்துல ஒரு போனோம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வர்றேன். யாரு அப்படின்னு கேட்டேன். யாருன்னு தெரியல, நீங்க இருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லுங்க இருக்கிறேன்னு. அவங்க போன் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்தாங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. கடைசியில வந்தாலும் அவங்க 2 பேருடைய குடும்பம், அப்புறம் அங்க லோக்கல்ல உள்ள ஒரு அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒரு 6-7 பேர். நான் சர்ச்சில் என் வீட்டு பிரதர் வீட்டு மாதிரி நான் பக்கத்துல சர்ச்சில் கூப்பிட்டு பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்ப நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்க, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் பஹ்ரைன்ல இருக்கேன், அப்பா தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்பா இறந்த பின்னாடி நான் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுக்க முடியாது, நான் என் மனைவி வேலை செய்வோம். பஹ்ரைன்ல இருக்கும்போது ஒரு சாக் அவங்க செய்தியெல்லாம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், உற்சாகப்படுத்திருக்கேன். அப்போ உங்களுடைய பேரையும் பிரதர் இங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு யதார்த்தமா இங்க பேசிக்கும் போது உங்க பேரை சொன்னாங்க. அப்போ நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா கேட்க வந்தேன் பிரதர். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், செய்தியில கேட்டிருக்கேன்னு சொன்னாரு.
அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த குட்டிகிட்ட வந்து ஆசிக்காரரு ஒரு அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க இங்கதானே இருக்கீங்க, யாரும் எனக்கு தெரிஞ்சு வரலாம், நீங்க வந்து ஏன் சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கும் போது மற்ற இதுல எல்லாம் குறித்து பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, இன்னொரு சர்ச்சை சொல்லி அங்கே போறாங்க, அங்க போய் சாட்சி எல்லாம் சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில உண்மையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி அவங்க செய்யறதெல்லாம் ஒரு ஒழுங்கினமான காரியம், பணத்தை கையாளக்கூடிய விஷயத்துல. ஏன்னா அவர் வந்து ஒரு லாரி ஓனர். லாரியில எல்லாம் நாங்க பொருள் வந்து அடிச்சோம்னா அவங்க பில் வாங்கும் போது குட்டி குறைச்சு போட்டு எடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புற மதஸ்தவராகி ஒருத்தரை குறித்து சொல்லிட்டு, இன்னொரு சபைக்கு போற ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு கடைசி சொன்னாரு, உங்களுக்கும் நான் அடிச்சிருக்கிறேன், ஆனா நீங்க கரெக்டா அமௌண்ட் எழுதி ஸ்டாம்ப் போட்டு கைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவரு அறிஞ்சிருக்கு. அவர் சொன்னாரு, நீங்க ஏன் இப்படி இந்த சர்ச்சுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்க சர்ச்சுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சொன்னாரு. அப்ப அவருக்கு வந்து சுவிசேஷன் அறிவிக்கல, அவர்கிட்ட வந்து லாரி மண்ணடிச்சிருக்கோம் சர்ச்சுக்கு வீட்டுக்கெல்லாம். அப்ப நடந்தது அவர் மனசுல நீத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே கோயிலுக்கு நான் வேலை பார்த்துருக்கிறேன், அங்க உள்ள குருக்கள் கொடுக்குற தொகை ஒன்னா இருக்கும், அவங்க கைக்கு வாங்குற தொகை ஒன்னா இருக்கும். அதே மாதிரி அந்த வேற ஒரு சர்ச்சுக்கு போறவங்க அவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. ஆனா நீங்க கரெக்டா இருப்பீங்க எனக்கு தெரியுது. அப்ப இதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கு, நம்ம பணத்தை கையாளக்கூடிய விதம். அப்ப நான் சொன்னேன், அப்ப நீங்க சரியா இருக்குன்னு தெரியுது, அப்ப ஏன் நீங்க இங்க வரலன்னு கேட்டேன். ஏன்னா இப்ப அவருடைய மனசுல தேவன் ஒண்ணு வெளிப்படுத்தி இருக்கிறார்ல, இது வந்து சரி அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரிதான் நாம் வந்து ஆண்கள் பெண்கள் வளரக்கூடிய விதம், நம்முடைய பிள்ளைகளை வளரக்கூடிய விதம், நம்முடைய குடும்பத்தை கையாள, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளதான உறவு, சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா சொல்லாட்ட கூட அவங்க மனதுல வந்து ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பவுல் சொன்னாரு, எங்களுக்காக நீங்க தான் எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு. அதாவது வாயினால சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட நம்முடைய வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டுங்கிறது. அவங்க வந்து இப்படி நடக்க முடியுங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கூட அவர்கள் மனதுல வந்து இதுதான் வழி, இவங்க போற வழிதான் சரியான வழி அப்படிங்கிறதால ஒரு உணர்த்தல். பாருங்க, அவர் வேற, அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி அவரும் வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செய்றாரு. இந்த சாட்சியுடைய செய்தியை கேட்டு அவருடைய மனதுல ஒரு தாக்கம் ஏற்படுத்தி, அப்ப இன்னொரு மூலமா கேள்விப்படக்கூடியதான ஒரு சாட்சி அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் அவங்க என்னை பார்க்க வர்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கவே இல்லை. அவங்க சபைக்கு வரலாம், வராம இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துல உங்க பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். நியாயத்துக்கு நாள்ல கண்டிப்பா வந்து ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்தவங்க இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக இருக்கும். நான் வந்து என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நடைமுறையில நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் என்ன காண்கிறார்கள். நம்ம போய் கடையில ஒரு ஜாமான் வாங்குறோம், ஒரு 5 ரூபா அவங்க கூட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ரூபாயை வந்து ஃபெய்த்ஃபுல்லா நம்ம திரும்ப கொடுத்தோம்னா அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை உண்டு கொடுக்குறது. இவங்க வந்து பொருள் விஷயத்துல உண்மையா இருப்பாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண வரக்கூடிய ஒரு பாஸ்டர், அவர் வேற சர்ச்சில் உள்ளவர், அவருக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு சர்டிபிகேட் வேணும். அதாவது சாரி, ஒரு பிராக்டிஸ் சர்டிபிகேட். வேற ஒரு சர்ச்சுக்கு போனவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு 5 வருஷமா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு. வேற ஒரு சர்ச்சுக்கு காலையிடம் இல்லை. அவருக்கு இப்ப வந்து ஒரு சான்றிதழ் தேவைப்படுது திருமணம் பண்றது. ஆனா நம்ம சர்ச்சில் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, வேற சர்ச்சில் எடுத்துட்டாங்க. அந்த வேற சர்ச்சில் போய் கேட்டா அந்த சர்ச்சை விட்டு வந்துட்டதுனால அவங்க ஞானஸ்தான சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்ப திருமண பதிவாளருக்கு வந்து ஞானஸ்தான சர்டிபிகேட் வேணும். அந்த திருமணத்தை பதிவு செய்யக்கூடிய திருமண பதிவாளர் வேற ஊர்ல இருக்காரு, இந்த சபை வேற, ஊர் வேற, இது வேற. அப்ப விக்டர் எனக்கு குரூப்ல போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஞானஸ்தான சர்டிபிகேட் வேணும், நாங்க ஒரு ஞானஸ்தான சர்டிபிகேட் டைப் பண்ணி கொடுத்தோம், அதை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, என்ன செய்ய தெரியல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நமக்கு திருமணம் பதிவு செய்ய வரக்கூடிய அந்த பதிவாளர்கிட்ட சொல்லி ஒரு ஞானஸ்தான சர்டிபிகேட் சொல்லி கேட்டா கொடுப்பாரு, நம்ம கொடுத்தோம்னா அதை பேச கொடுப்பாருங்க. அப்ப அவர் உடனே போன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு தெரியும்
அவர் மூலமா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ். அப்ப அந்த பிரதர் சொன்னாராம், நீங்களும் பரிசுத்த ஐயாவும் என்ன சொன்னீங்களோ அந்த இடத்துல நான் கண்ண முடியும் கேள்வி போடுங்க. பிரதர் சொல்லிட்டு சிரிச்சாரு. இப்படி சொல்றாரு எதுக்குன்னா, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த சர்டிபிகேட் அவர் எப்படி கொடுப்பாருன்னா, சரி அவர் கொடுத்தா போட மாட்டார். நாம இவர் ஏற்கனவே ஒரு சபைக்கு போன ஒரு விசுவாசி, மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர். இவர் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால மறுபடியும் பிறந்த அனுபவத்தோட ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறார். அப்கோர்ஸ் வேற சபையில அவருக்கு ஒரு ஞானஸ்தான சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுல எழுதியிருக்கிற எல்லாமே உண்மைதான். அவர் என்ன பண்றாரு, அவர் கொடுத்தோம் போட மாட்டாரு. இவர் இந்த டேட்ல பேப்டிஸ்ட் எடுத்திருக்காரு. அது உண்மைதான். எங்க எடுத்தாரு, யார் கொடுத்தாங்கிறதுல அது மென்ஷன் பண்றது இல்லை. ஆனா அவர் கொடுத்தா செல்லணும், நம்ம கிட்ட ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ரெவரண்ட் பிஷப்ல அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அவங்களுடைய மனதுல இந்த அபிப்பிராயம் எப்படி வந்து அவங்க வேற சர்ச் விடணும். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விக்ரம் குறித்தோ என்னை குறித்தோ அவருடைய மனதுல என்ன பதிவுன்னா, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் கண்ணை மூடிக்கலன்னா நான் எங்கேயாவது கரெக்ட் போடும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அந்த அபிப்பிராயம் உங்களுக்கு எப்படி வந்தது? அவங்க ரொம்ப நாளா நம்ம கிட்ட டீல் பண்றாங்க. நம்முடைய வார்த்தையிலையும் நம்முடைய கிரியைகளையும் அவங்க கண்டிருக்கிறாங்க. அதனால ஏசு ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டாங்க. அப்ப நம்மளை காண்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவரை அவர்கள் ஒரு விதத்துல காணணும். பணத்தை கையாளக்கூடிய விதம், நம்முடைய வார்த்தைகள்ல உண்மையா இருக்குது, நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய விதம், இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அருமையானவர்களே, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் உலகம் எல்லாம் உலகத்துல இருந்த இருள், ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த இருளில் ஒளியாக இருந்தார். அந்த இருள் அவரை கவ்விக்கொள்ளவில்லை. வாசகம். எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நான்லாம் மில்ல வேலை செய்யும் போது டிஏபில் போட வேண்டியிருக்கோம், மெடிக்கல் போர்ட் போட வேண்டியிருக்கோம். நான் 14 வருஷம் ஆயிடுச்சு ரிட்டையர் ஆகி. அப்ப எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்ல தான் வேலை செஞ்சேன். நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் பப்ளிக் செக்டர் அண்டர். அங்கெல்லாம் மெடிக்கல் பில் கிளைம் பண்ணலாம். வீட்டுல முடியாம போச்சுன்னா கரெக்டான அமௌண்ட் தான் எனக்கு கிளைம் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் என்னமாவது வாங்குவாங்க, சரி வாங்குவாங்க, ஹார்லிக்ஸ் வாங்குவாங்க, கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க, மருந்து வாங்கிட்டு பில்லு வாங்கிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரூபாய்க்கு பில்லு. அதை இங்க கொடுத்தா மெடிக்கல் பில்லு அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். நார்மல் லிமிட் ஒன்று இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்ட்ரா. அப்ப நார்மல் பில்லுனாக்கும் அந்த ஒரு ஆளுக்கு இத்தனை 1000 லிமிட் அப்படின்னா அத்தனை லிமிட் வரைக்கும் அவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. பில்லு கொடுத்தா ஓகே, காசு கொடுக்கும். அதனால நான் ஒரு காலம் அப்படிலாம் பண்ணதே கிடையாது. உண்மையா ஆக்சுவலா என்னவோ அதே மாதிரி டிஏ பில் 6 மணி நேரம்னா அதுக்கு ஒரு டிஏ இருக்கும், 12 மணி நேரம்னா அதுக்கு ஒரு டிஏ இருக்கும். அது ஒரு ஃபுல் டிஏ இருக்கும், ஹாஃப் டிஏ இருக்கும். அதே மாதிரி எங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம கிளைம் பண்றோம்னாக்கா ஆட்டோ ஏதாவது போகும்போது அது கரெக்டான அமௌண்ட் கிளைம். ஒரு முறை பாத்தீங்கன்னா நான் கம்பெனி சம்பந்தமா போய் ஒரு பேங்க்ல பணம் கட்ட போனேன். பணம் கட்ட போகும்போது கம்பெனில இருந்து எனக்கு ஒரு 8000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் சொன்னதுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்காக கம்பெனி சார்பா போய் சென்ட்ரல் பேங்க் நான் பணம் கட்ட போறேன் மதுரையில. அந்த இது சென்ட்ரல் பேங்க்ல தான் கட்டணும். அது மதுரையில இருக்காங்க காலையார் வீட்டுல. எங்க சிவகங்கையில எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அது ஸ்டேட் பேங்க். பாரத ஸ்டேட் பேங்க்ல எடுத்த நோட்டை என்கிட்ட போய் சென்ட்ரல் பேங்க்ல கட்ட சொல்றாங்க. சென்ட்ரல் பேங்க்ல போய் கட்டிட்டு நான் கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்கேன். என் நோட்டை எண்ணி டக்குன்னு ஒரு நோட் எடுத்து 100 ரூபாய் தான் கிழிச்சிட்டேன். கிழிச்சிட்டு இந்த நாட்டு கொண்டு வந்து யாரும் கூப்பிட்டு வாங்க சார், இந்த நோட்டை எங்கே வாங்குவீங்க? இது என்ன மிரட்டல தான் கேட்டு. நான் இன்னொசென்ட் ஏன் கிழிச்சாருன்னு தெரியல. கேட்டோன்னே அவரு மில்ல இருந்து வந்தாங்க, ஸ்டேட் பேங்க்ல வந்து நோட்டுங்க, லைசன்ஸ்க்காக பணம் கட்டுங்க. சொன்னோன்னே இந்த நோட்டு செல்லா நோட்டு சார், வேற நோட் கொடுங்க அப்படின்னு. நான் செல்லா நோட்டுனா அதை ஏன் வேற கேட்க முடியாது, எப்படி நீங்க வாட்டி கிழிச்சிட்டீங்க? இன்னொசென்ட் ஆச்சு சொன்னாரு அவரு. அந்த நோட் நம்பரை எழுதி என்கிட்ட கைக்கு வாங்கிட்டு சொன்னாரு, உங்களை ஆக்சுவலா போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சார், செல்லாத நோட்டு நீன்னு சொல்லாதீங்க, அது கள்ள நோட்டு. இப்ப கள்ள நோட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க போலீஸ் நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதனால நான் என்ன சொன்னேன், நீ ஏன் கிழிக்கிற, கிழிக்காம என்கிட்ட கொடுக்க முடியாது, கிழிக்காம கொடுக்க விடாங்கிறாரு அந்த. அப்பதான் அவர் சொன்னாரு, ஆக்சுவலா அந்த கள்ள நோட்டுன்னு பார்த்தாச்சுன்னா அதோட ஒண்ணு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அப்ப நான் பில் சொன்னேன். நான் சொன்னேன், நான் எங்க கம்பெனில இருந்து கொடுத்து விட்ட காசுங்க, அப்ப இந்த 100 ரூபாய் என் கையில கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும், நீங்க உங்க கூட உங்க கம்பெனி பண்ண கம்பெனி நான் சொன்னேன். அப்ப என்னுடைய ஆபீசர் அடுத்த சொன்னாரு, சார் நீங்க சொல்றதை நான் நம்புறேன், ஆனா 100 ரூபாய் கள்ள நோட்டுன்னு நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது.
அதனால நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் ஆட்டோல போனேன் அல்லது ரிக்ஷால போனேன், ஏதோ ஒண்ணு போட்டு அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, நான் வந்து பாஸ் பண்ணி தரேன், உங்களை நான் நம்புறேன். ஆனா நான் வந்து ரைட் லைன்ல வந்து இது கலந்து விட்டு அதனால முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவனே என்ன சொன்ன, கேஷியர் நோட்டீஸ் கொடுக்கணும், எப்படி வாங்குவீங்கன்ட்டு. அப்புறம் பேங்க் இது பண்ணணும், அதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு போய் நம்ம பண்ண முடியாது. 100 ரூபாய்க்கு நான் சொல்றது அப்ப இப்ப 1000 ரூபாய்க்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்து என்ன சொல்றேன்னா, சாரி சார், நான் வந்து உண்மையை சொல்றேன், கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் அந்த கூறாத்தால பாதி கிழிஞ்சது என் டிராயர்லயே போட்டு வச்சிருக்கேன். நான் எழுதி கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எழுதி கொடுங்க, நான் தர்றேன், நீங்க ஒன்றும் எடுத்துட்டு போல இல்லைன்னாங்க. 100 ரூபாய் எனக்கு நஷ்டம் பரவாயில்ல, நான் போய் ஸ்டேட்மெண்ட் பணம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி நம்ம செய்யறதுலாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. சோ நம்முடைய அவர் ஆக்ஷன் ஸ்பீக் டு தம், நம்முடைய நடவடிக்கை நம்ம பேசணும். அப்ப சார் சொல்றது மாதிரி நீங்க வந்து ஏதாவது தூசணமான அல்லது தப்பான ஒரு காரியத்தை பேசுறவங்க அங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம போன வந்து பேச்ச நிறுத்திடுவாங்க. இவர் வராரியா, இதுதான் இருள ஒளியா இருக்கு. சரி, இப்ப நம்ம வாழ்க்கை உலகத்துக்கு ஒளியா இருக்கணும்னா நாம சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த செய்கிறவர்களாக. நீங்க நிறைய பேர் சத்தியத்தை அறிஞ்சிருக்காங்க, சத்தியத்தை பேசுகிறார்கள், ஆனால் சத்தியத்தின்படி நடக்குது. சத்தியத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் ஆண்டவருடைய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கு. பைபிள் என்ன வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகத்துக்கு ஒளியா இருந்தது. யோவான் 1:1 வாசிக்கிறோம். அப்ப அவருக்குள்ள இருந்த ஜீவன் உலகத்துக்கு ஒளியா இருந்தது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் உலகத்துக்கு ஒளியா இருக்கும். நமக்குள்ள இருள் இருந்தா அது கண்டிப்பா அதுவும் உலகத்துக்கு இடரலாகவும் ஒரு துன்மாதிரியான ஒரு இதாக நம்ம 1 யோவான் 1:1 நம்ம வாசிக்கிறோம். இதுக்கும் ஐக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 1 யோவான் 1:3 3ல இருந்து வாசிங்களேன். நீங்களும் எங்களுடைய நாங்கள் கற்று கேட்டும் இருக்கிறதை சந்தோஷம் நிறைவாய் தேவன் ஒளியாய் இருக்கிறார், எவ்வளவு எழுதியது இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறார். நாம் அவருடைய ஐக்கியப்பட்ட முடியும். இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் படி நடமாடும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒவ்வொருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு சகல பாவங்களை நம்மை சுத்திகரிப்போம். இது வரைக்கும் நம்ம நிறுத்துவோம். அதாவது இங்க என்ன அர்த்தம், அவர் ஒளியில் இருக்கிறார், ஆனா அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம வந்து இன்னும் இருளிலே நடந்தால் அன்பு அது ஒளின்னு சொன்னா பைபிள் எழுதிருக்கு. காட் இஸ் லவ், காட் இஸ் லைட். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார்னா தேவனிடத்துல அன்பு இருக்குது, தேவனிடத்துல ஒளி இருக்கு. அப்படின்னா அன்பு ஈக்குவல் டு ஒளி, அதை ஒளி என்று சொல்லலாம். ஒளியில் இருக்கு. அதே மாதிரி இருள்னா வெறுப்பு, பகைமை உணர்வு. அப்ப அன்புக்கு நேர் எதிரடையானது, ஒளிக்கு நேர் எதிரடையானது இருள். அதே மாதிரிதான் அன்புக்கு நேர் எதிரடையானது வெறுப்பு, கசப்பு அல்லது அன்பற்ற ஒரு பகைமை உணர்வுகள், பொறாமை உணர்வுகள், இதெல்லாம் இருள். அப்ப இருள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள வந்து இப்ப பொறாமை இருக்கிறது, அல்லது பகைமை உணர்வு இருக்கிறது, அல்லது மன்னிக்க முடியாத ஒரு கசப்பு உணர்வு இருக்கிறது, வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருள். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தா ஒருவரோட ஐக்கியம் இல்லாம இருக்கிற காரணம் என்ன, இங்க இருள் இருக்கு. சுயநலம்ங்கிறது ஒரு இருள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் சகோதரர்களே, நான் என்னுடைய லைஃப்ல இருந்து நான் பேசுறேன். செல்ஃப் இஸ் டீப் ரூட்டட் இன் அவர். நம்முடைய மாம்சத்துல சுயம் என்பது ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. நான் சில இடத்துல சில சகோதரர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது நான் வந்து வாயினால பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கரெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், என்னுடைய ஆலோசனையை கேட்காதவர்கள் இருப்பாங்க, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க, என்னை மதிக்காதவர்கள் இருப்பாங்க. வேற ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது கூட நான் அவர்களுக்கு வந்து நிதானமாக
சரியான ஆலோசனை சொல்லியிருக்கேன். அவர்கள் என்னை மதிக்காவிட்டாலும், அவர்கள் என்னை ஆலோசனையை அசட்டை பண்ணினாலும், நான் அவங்க இடத்துல வந்து நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வாழணும்ன்றத, அதனால அவங்களுக்கு இடர்லற்றவர்களா இருங்க, அவங்களோட ஒத்துழைங்க அப்படிதான் பேசணும். ஆனா என் இருதயத்துக்குள்ள நான் பார்த்திருக்கிறேன், வெளியில சரியான ஆலோசனையை நான் சொல்லிட்டா கூட உள்ளுக்குள்ள வந்து அவங்க அவங்க வந்து சரியான நபர்கள் கிடையாது. அவங்க இப்படி போனாங்கன்னாக்க சரியா நடக்காது. ஒரு அவிசுவாசமான அல்லது ஒரு என்ன சொல்றதுன்னா, உண்மையா என் இருதயத்துக்குள்ள நான் பேசின வார்த்தையை பத்தி நான் ரியலா இல்லை. வெளியில நீங்க ஒத்து போகணும், அவங்களோட சமாதானமா இருக்கணும், தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்றேன். ஆனா அவங்க என்னை அசட்டை பண்ணிட்டாங்களே, அவங்க நான் சொன்னது கேட்கலையே, அவங்க சரியா நடக்காது, அவங்க இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உள்ள இருக்கு. ஆதியாமத்தில் நம்ம பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் ஆழத்துக்குள்ள என்ன இருந்தது? அதே மாதிரிதான் வெளிப்படையான வார்த்தைகள்ல எக்ஸ்டர்னல் லைஃப் நாம் வந்து நீதிமான்களை போல காட்டிக்கொள்ளும். ஆனா உள்ளான இருதயத்துல சுயம் இருக்கு. சகோதரர் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் முடியலன்னு சொன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் சுயம்தான். எங்கெல்லாம் வந்து எனக்குள்ள மதிப்பு எங்க, எனக்குள்ள கௌரவம் எங்க, நான் இப்படியே தாழ்த்தி போனா சரி என் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை மையமாக கொண்டு சிந்திக்கிறோம். எனக்கு ஒரு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், மத்தவங்க என்னை பதிக்கணும், அது என்னை முன்னாடி நிறுத்தணும், நான் சொல்றது கேட்கணும், எனக்கு லாபம் கிடைக்கணும், எனக்கு வசதி, எனக்கு இன்பமா இருக்கிறது அப்படி, அல்லது என்னுடைய குடும்பம், இப்படி நீங்க நம்மை சுற்றி ஒரு மையமாக வைத்து நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து சொன்னா அங்கே ஐக்கியம் இல்லை. தேவனை மையமாக கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அங்கே சுயத்துக்கு வேலையே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பிடிச்சன்னு சொன்னார். இப்ப இன்னொரு இடத்துல வாசிங்கன்னா பகையை சிலுவையிலே கொன்று அப்படின்னு வாசிக்கணும். அப்படின்னா நம்முடைய மாம்சத்துலதான் ஒரு நன்மை வாசமா இல்லை, பகை இருக்கு. அப்ப நம்ம மாம்சம்னா என்ன? செல்ஃப் வில். நம்ம தான் நமக்கு அருமையான விளக்கம் சொல்றாங்க. மாம்சம்னா இந்த மாம்சம் கிடையாது, சுயம், சுய விருப்பம், சுயம் மையம் கொண்ட அந்த காரியத்தை தான் செல்ஃப் வில், சுய விருப்பம். அதைத்தான் நம்ம வந்து என்னுடைய சுயத்தை மையமாக வைத்து நான் செயல்படக்கூடிய திட்டமிடுகிற காரியங்களை தான் செல்ஃப் சொல்றோம், செல்ஃப் சொல்றோம். அப்ப அதைத்தான் மாம்சம் சொல்லியிருக்கு. அந்த மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமாக இல்லை. இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு எனக்கு தனக்கானதை தேடக்கூடிய அந்த காரியத்தை, எனக்குள்ள மதிப்பு, எனக்கு ஒரு கௌரவம், நான் சொன்னா அதை மற்றவங்க கேட்கணும், எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஏதாவது நீங்க சொன்னது நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெருமை. இப்ப நான் ஒரு சில உதாரணங்களை சொன்னேன், அதையே நம்ம வந்து ஒரு பெருமைக்குரிய காரியமாகவும் எடுக்கிறோம். நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு விளங்குறதுக்காக நான் சில உதாரணங்களை சொன்னேன். அதையே நான் பெருமையா பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்களா நான் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிற ஸ்பிரிட்ல பேசணும்னா அது இருள். அப்ப எங்கெல்லாம் வந்து நமக்குள்ள அந்த சுயம் மேலோங்குகிறது இருக்கும். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், அப்போ சொன்ன பவுல் சொன்னார், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 9வது வசனம் சொன்னேன். கிருபையை அறிந்த யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரச்சாரிகளுக்கு அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக மனதை கொடுத்து தரித்திரரை மாத்திரம் சொன்னார். போதும் பாருங்க. இப்ப வந்து சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்டதான அப்போஸ்தலர்கள் யாக்கோபு, பேதுரு, யோவான், இந்த 3 சகோதரர்களுக்கும் இப்பொழுது கத்துக்குட்டியாகிய பவுலும் பர்னபாவும் சில ஊழியங்களை செய்கிறார்கள். அதை செய்யும் பொழுது அதுல தேவனுடைய கிருபை அவர்களை தாங்குகிறதையும் அவர்களை வழி நடத்துகிறதையும் இவர்கள் காண்கிறார். யார் காண்கிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்ப உடனே என்ன செய்யறாங்க? தேவன் இவர்களை தாங்குகிறார். அப்ப நாமளும் இவர்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவர்களுக்கு எங்கள் ஐக்கியத்துக்கு என்ன இருக்கு? they gave us the right hand of fellowship. ஐக்கியத்துக்கு அடையாளமாக
எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து வலதுகை கொடுத்தனா கை கொடுத்து என்ன செய்யுது? வெரி குட் அப்படின்னு நம்ம ஹேண்ட் ஷேக் பண்றோம். வலதுகை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. எதை கண்டு? தேவன் அவர்களை தாங்குகிறார். அப்ப யாராவது ஒரு மனிதனை தேவன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து ஒரு சாட்சியா இருக்கிறாரு. அவர்கள் செய்யக்கூடியதான ஊழியத்தை அவர் ஒரு ஷேர் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறத தேவன் கிருபையாய் தாங்குகிறார் என்று தெரிந்தால், சபையில தூண்களாக எண்ணப்பட்ட பிரதான அப்போஸ்தலர்களாகிய இயேசுவோடு கூட நெருக்கமாக வாழ்ந்தவர்களாகிய பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவர்களுக்கு வலதை கொடுத்து ஜூனியர்ஸ், யார் ஜூனியர்? பவுலும் பர்னபாவும் அவங்களுக்கு கை கொடுத்து வெரி குட் அப்படின்னு they gave us the right hand of fellowship. உங்களோடு கூட நாங்க ஐக்கியமா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவர்கள் செய்யற காரியத்தை அட்டஸ்ட் பண்றது போல, அட்டஸ்ட் பண்ண உறுதிப்படுத்துறது போல, வெரி குட் கேரளா, நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், நீங்க செய்யறத நல்லா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்களாம். இது நம்மளால எப்ப செய்ய முடியுமா? அவர்கள் தேவனை மையமாக கொண்டு வாழ்ந்ததுனால அவர்களால் செய்ய முடிந்தது. அவர்கள் தேவனாய் மையமாக கொண்டு வாழலைன்னா தங்களுக்கானதை தேடுகிறவர்களாக இருந்தால், நேற்று இந்த கத்துக்குட்டியை போய் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா நமக்கு என்ன மரியாதை அப்படின்னு தானே நினைச்சிருப்பாங்க. பேதுரு ஒரு இடத்துல எழுதுறாரு, சகோதரனாகிய பவுல் பேதுருவையும் முகமுகமா எதிர்த்தார். ஆனாலும் கூட பின்னாடி பேதுரு என்ன எழுதுகிறாருன்னா, நமக்கு அருமையான சகோதரனாகிய பவுல் கூட தனக்கு அருளப்பட்ட கிருபையினால என்ன செய்யறாரு, அநேக காரியங்களை குறித்து எழுதுகிறார். அவைகளில் சில நம்ம அறிந்து கொள்வதற்கு அரிதா இருக்கிறது. அதனால வேத வசனங்களை அறியாத ஒரு சிலர் என்ன செய்றாங்க, மற்ற வசனங்களை புரட்டுறது போல அதையும் புரட்டுறாங்க. ஆனா பவுல் சரியாக எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? சோ அவங்கள்ட்ட அந்த பார்ட்டி ஃபீலிங் இல்ல, பிரிவினைவின் ஆவி இல்ல, ஒரு ஐக்கியம் இருக்கு. அந்த ஐக்கியம் எங்க இருந்தது? அவர்கள் ஆவியில இருந்தது. அதனால தன்னை முகமுகமா எதிர்த்த சகோதரனாகிய பவுலை கூட அவர் என்ன பண்றாரு, அங்கீகரித்து மெச்சிக்கொண்டு எழுதுகிறார். நமக்கு அருமையான சகோதரனாகி பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார். சரியாதான் எழுதுகிறார். ஒரு சிலர் புரியாம அதை புரட்டாங்க. அப்ப இப்படிதான் அருமையானவர்களே, நம்ம சகோதரர்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியமா இருக்கிறோம்னா அதுக்கு என்ன அடையாளம்னா, ஒருவரை மெச்சிக்கொள்வார்கள். தவறு செய்யும்போது கண்டிக்கலாம். பவுல் பேதுருவை கண்டிக்கிறார். அதே சமயத்துல அவங்க சரியா செய்யும் போது கண்டிக்கப்பட்ட நபர் கூட அவர் அதை பெருசா நினைக்கவே இல்லை. இவனா வரட்டும், என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட தான், அப்படி கிடையாது. பேதுருவும் யாக்கோபும் யோவான்னு அங்கீகரிக்கலைன்னா பவுலுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படாம கூட போகலாம். ஆனால் தேவன் அவர் கூட இருக்கிற போது ஒரு கால என்ன செய்ய முடியாது. என்ன இவங்களோட எல்லாமே அவங்க தனியா போய் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால ஆனாலும் கூட அதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஆனபடியினால பேதுருக்கும் பவுலுக்கும் யோவானுக்கு என்ன இருந்தது? பர்னபாவுக்கும் கூட ஐக்கியம். எனவே நாம் தேவனை மையமாக கொண்டு சிந்திச்சோம்னு சொன்னா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையிலிருந்து நாம் பெற்ற 12 வயசுல தேவாலயத்துல ஆண்டவருக்கு எருசலேம் தேவாலயத்துல இருந்து பண்டிகை போயிட்டு அவர் திருப்பி வரும்போது அவங்களுடைய உறவினரோடு வருவார்னு அப்பா அவங்க நினைச்சாங்க. யாரு? யோசிப்போம், மரியாதை. அவரு அங்கே இருந்துட்டாரு. அவர் தேவாலயத்துல அந்த பிரதான வேதபாரர்கள் பரிசீலனை அவர் ஆசாரியர்கள் கூட அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறார், கேள்வி கேட்டுருக்காரு. இவங்க அப்புறம்தான் பாக்குறாங்க, ஆளுக்கான திருப்பி போறாங்க. 12 வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க. போய் என்ன கேட்கறாங்கன்னா, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உங்களுடைய தகப்பனும் நானும் விசாரத்தோடு உண்மை தேடினோமே, இப்படியா நீ விட்டுறது? நாங்க ரொம்ப கவலையோட உங்களை தேட முடியாதா போச்சு உனைய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு இடத்தை விட்டு நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா மரியாதை என்ன சொல்றாங்கன்னா, நானும் உன்னுடைய தகப்பனும். 2வது அதிகாரம் வாசிங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். 47 வாசம். அவர் பேச கேட்ட யாரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களையும் பிடித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ நீ தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நாம் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றார். போதும். இந்த வார்த்தையில மரியாதை என்ன சொல்றாங்கன்னா யோசேப்பை தான் தகப்பன்னு சொல்றாங்க. நான் உங்களுடைய தகப்பன். இயேசு என்ன சொல்றாரு? என் பிதாவுக்கு இடத்தில் இருக்க விடம் என்று அறியறதாலும் பிதாவை சொல்றாரு. இந்த வார்த்தையில நான் பெற்ற வெளிச்சம் என்னன்னா, என் பிதாவுக்கு எடுத்தவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, don't you know that I have to be in the business of my father? அப்ப என்னுடைய பிதாவுடைய தொழில் அல்லது காரியம், ஊழியம் என்பது பிதாவுடைய பிசினஸ். இட் இஸ் மை ஃபாதர்ஸ் பிசினஸ். சப்போஸ் ஒரு தகப்பன் 2-3 சகோதரர்களை, அதாவது அவருடைய பிள்ளைகள் வேற கடையில் விட்டுட்டு, எப்ப கடையை பார்த்துக்கோங்க அல்லது ஒரு ஃபேக்டரி பார்த்துக்கோங்க அல்லது ஒரு வயலை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு. அங்க நடக்கிற வேலை அந்த குடும்பத்துடைய வேலை. அந்த குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளாகிய சகோதரர்கள் ஒருத்தனோட ஒருத்தர் சண்டை போட்டு நீ பாரு நான் பாரு, நான் தாண்டா கல்லால உட்காருவேன், நீ போய் சரக்கு எடுத்து கொடு அல்லது நீ போய் லோடு ஏற்றி கொடு அப்படின்னு, நீ கல்லால முதலாளி மாதிரி உட்காந்துருப்பா, நான் போய் எடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு சுயம், அதாவது நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது சண்டை போட்டுட்டு ஒருத்தன் கடையை கவனிக்கல. அப்ப வியாபாரம் பாதிக்கப்படுது அல்லது சரக்கு வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிடும். ஏதோ ஒரு காரியம் நடந்து வச்சுக்கேன். அப்ப யாருடைய தொழில் நஷ்டப்படுது? அந்த குடும்ப தொழில். அப்படின்னா அந்த தகப்பனுடைய தொழில் தான் பாதிக்கப்படும். இப்ப என்னன்னா அந்த தகப்பன் வந்தாருன்னா இவங்க சண்டை போட்டுட்டு அந்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு சொன்னா என்ன சொல்றாரு? யாரெல்லாம் சண்டை போட்டு வேலையை பார்க்கல வெளியே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யாருடைய தொழில் எடுத்துச்சு? தகப்பனுடைய தொழில் எடுத்துச்சு. இதே மாதிரிதான் ஊழியத்திலையும் அநேக இடங்கள்ல சகோதரத்துல ஒருமணம் இல்லை, நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள் இதெல்லாம் வரும் பொழுது நான் என்னை கேட்க விரும்புற கேள்வி இதுதான். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் பிசினஸ். நம்ம பவுலுக்கும் பரமபாவுக்கும் இந்த யோவானு யாக்கோபும் பேதுருவும் கைலாக கொடுத்து அவங்க ஃபெலோஷிப்ல என்கரேஜ் பண்ணது போல இது என்னுடைய பிதாவுடைய வேலை. இந்த வேலையை யார் செய்யறாங்களோ, யாருக்கெல்லாம் தேவன் அந்த கிருபையை கொடுத்துருக்காரோ நான் அவங்க பின்னாடி இருப்பேன். அப்படின்னா ஒரு மனுஷன் சரியான வழியில போனான்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அவர் பின்னாடி போவேன். அவர் என்னை முன்னாடி இருந்தாலும் சரி, அவர் முன்னாடி போனாலும் சரி, he will give the right hand of fellowship. நான் உற்சாகப்படுத்துவேன். ரைட் ஹேண்ட் அப்படின்னா வலது கை கொடுக்கிறது, வலது இடதை எடுத்துக்க. அப்படி இருக்க இப்படிதான் நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு விசேஷத்தின் கிருபையை தேவன் கொடுத்தார். அவர் ஒரு ஜூனியர் பிரதர் எல்லாம் எந்திரிச்சு நல்லா வார்த்தை கொண்டு வர்றாரு, அல்லது ஏதாவது ஒரு சமைக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு வேலை பாட்டு படிக்கிறதோ மியூசிக் போடுறதோ அல்லது சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்மாக்களை கொண்டு வர்றதோ, அவங்களுக்கு எல்லாம் நம்ம வளர்ச்சியை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்றோமா? அதே சமயத்துல தவறு செய்யும் போது கண்டிக்கிறதும் தேவனுடைய வேலை தவறா போயிருக்காங்க கண்டனத்தோடு கண்டிக்கிறதுக்கும் அவங்களை இதாண்டா சாத்தினவங்கள ஒரு கமிக்கி இனிமே நீ எதிர்த்து கூடாதுங்கிற அளவுக்கு மட்டம் தட்டுறது செய்யறதுக்கும் வித்தியாசம். சோ நம்முடைய ஆவியை தேவன் பார்க்கிறார், நம்முடைய ஆவியை பார்க்கிறார். அப்ப நாம தேவனுடைய வேலை பாதிக்கப்படும்படியான எந்த காரியத்தையும் நாம செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை முன்னிறுத்த விரும்பினால் நாம ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா திஸ் இஸ் ஃபாதர்ஸ் பிசினஸ். அப்ப ரட்சிப்பு என்பது தேவனுடையது, ரட்சிப்பு தேவனுக்குரியது, மகிமை தேவனுக்குரியது. ஒருவேளை உடன் ஊழியர்களாகிய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் நம்ம அங்கீகரிக்காமே போனாலும் கூட, இப்ப ஒருவேளை எடுத்து வச்சுங்களேன், பேதுரும் யோவானு யாக்கோபு அவர்களை அங்கீகரிக்கவில்லை, அவர்களை உற்சாகப்படுத்தவில்லை. இந்த பவுல் உண்மையா தேவனுக்கு ஊழியம் செய்றவர் என்ன செய்வாரு? நீங்க என்னை உற்சாகப்படுத்தினாலும் சரி, உற்சாகப்படுத்தாட்டாலும் சரி, நான் என் பிதாவுடைய வேலையை செய்யறேன், அவர் என்னை வழி நடத்துறதுக்கு நான் செய்யறேன். நீங்க என்னை உற்சாகப்படுத்தலிருக்கா நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த வேலையை விட்டுட்டுனா இங்க பொறுப்பா இருக்கிறவங்களே என்ன கண்டுட்டு இருக்காங்க, நமக்குனே அவங்க போவோம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட்ல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அவர் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, நான் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னை பாராட்டுறதுல மிச்சு கொள்றதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதை போறோம்னா காரணம் என்ன? சுயம். அதான் நான் சொன்னேன், செல்ஃப் இஸ் டீப் ரூட்டட். நமக்குள்ள நான் என்கிற ஒரு அகப்பாவம் அல்லது பெருமை அல்லது பொறாமை அல்லது மேட்டிமையான எண்ணங்கள் அல்லது நம்மள ஒருத்தர் மதிக்கலையா அவரை நம்ம அசட்டை பண்றது,
நாம சொல்றதை கேட்கலையா, அவங்கள நம்ம பழி வாங்குறது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறது. இப்படி எல்லாம் காரியங்களை செஞ்சோம்னு சொன்னா நாம வந்து தேவனுடைய அந்த கிருபையை நாம் வந்து இழந்து தேவன் நம்மளை அங்கீகரிக்க முடியாது. பாருங்க, இப்ப எரேமியாவுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 17 9, 10 வாசிங்களேன். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாயிருக்கிறது. கர்த்தராகிய நானே வழிகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கிறேன். இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, இதுல வந்து நான் உங்களுக்கு அடி போட்டுட்டு காமிக்க விரும்புற காரியம் என்னன்னா, நம்முடைய இறுதியும் மகா திருக்குறள். வெளியில யாருக்குமே தெரியாது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு மனிதனை குறித்து ஒரு காரியத்தை குறித்து என்ன அபிப்பிராயம் இருக்கு. வெளியில வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு உள்ளுக்குள்ள வந்து இவன் செய்யற காரியம் உருப்படாம இருக்கும். இவன் இந்த காரியத்தை நான் சொல்றதை கேட்கல, இல்ல இது வந்து மோசமா போகும், அப்பதான் நாளைக்கு என்னை மதிப்பான் இப்படின்னு நினைச்சோம்னா தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய காரியத்தை பார்க்கிறார். மனுஷன் வெளியரங்கமான முகத்தை பார்க்கிறார், முகம் போல் இருக்கிற வெளியரங்கமான காரியங்கள். ஆனா இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவனுடைய நோக்கம் என்ன, உள் நோக்கம் என்ன, அவன் சிந்தையில என்ன நோக்கத்தோடு, வாட் இஸ் ஹிஸ் தாட்ஸ், வாட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன், வாட் இஸ் ஹிஸ் மோட்டிவ் பிஹைண்ட் தி ஆக்ஷன். ஒரு கிரியை செய்யறதுக்கு உள் நோக்கம் என்ன என்பதை தேவன் பார்க்கிறார். என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவனுடைய மனதையும் ஆராய்ந்து பார்க்கிறார். எதுக்காகனா, even to give to each man according to his ways, according to the results of his deed. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை, அவனுடைய வழிகளுக்கு தக்க பலனை கொடுத்து அவர் வெளியேறமான கிரியை தானே பார்க்கணும். தேவன் என்னத்தை பார்க்கிறார், வெளியிருக்கீங்க கிரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்க அப்படின்னா வெளியேறாம நல்லதான் பண்றான். அவன் உள்நோக்கம் என்ன, தனக்கு ஒரு பேர் உண்டாகணும்னு செய்யறானா, அல்லது எனக்கு பேர் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, இது தேவனுடைய வேலை. இதுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரக்கூடாது. வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், 1 Corinthians 10, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மைமைப்படும்படி செய்வீர்களாக. அதே மாதிரி ஒருவர் இடறதுக்கு ஏதுவான காரியத்தை செய்யக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சிட்டு வர்றது செய்யக்கூடாது. இப்ப 2 காரியம். ஒண்ணு வந்து பொறுப்பா இருக்கிறவர்கள் மற்றவர்களை அங்கீகரித்து அவர்களை உற்சாகப்படுத்தி வலதை கொடுத்து தவறு ஒன்று. இன்னொன்று, அவர்களுக்கு எதிராக இன்னொரு பொறுப்பற்ற முறையில நீங்க இதை அங்கீகரிக்கலையா, அப்போ நான் ஏன் அதை செய்யணும், எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல, எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு குச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையா செய்யல. ஆண்டவர இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் எப்படி இருக்குதுன்னா, யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நதிங் டு மீ. யோவான் 5வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம், தேவன் ஒவ்வொரு காரியத்தினுடைய உள்நோக்கத்தை பார்க்கிறார். சில நேரங்கள்ல நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னா நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். வெளியரங்கமான கிரியையில நல்லா இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தம் நம்ம என்னென்னமோ மிக்கி ஜெபம் பண்ணிக்க ஒண்ணுமே ஆகாது. காரணம் என்ன, அவனுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக அவர் உண்மையா இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஜெபம் பண்றதுக்கு அதை கேட்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு இடத்துல ஆண்டவர் நீ அப்படித்தான் ஜெபம் பண்ணாத, நீ வேண்டுதல் பண்ணாத, நான் கேட்க மாட்டேன் இல்லையா. ஒரு இடத்துல யோவான் 2:24 எழுதிருக்கு, மனிதர் உள்ளத்தில் உள்ளதே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற பின்னால எல்லாரையும் நம்பி அவர் இணங்கவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதே பாருங்க, இந்த இடத்துல நான் இப்ப சொன்ன வசனம் அதை வாசிங்க. யோவான் 5:30. அது ஒரு மொழிபெயர்ப்புல எழுதியிருக்கோம். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனிதனுடைய சாட்சி அல்லன்னு எழுதியிருக்கா 34. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி எழுதியிருக்காங்க, யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நத்திங் டு மீ. நீங்க என்னை அங்கீகரித்தாலும் சரி அங்கீகரிக்காமல் போனாலும் சரி அது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டேன், நீ அங்கீகரிக்கிறியா இல்லையாங்கிறது. ஏன்னா நான் பிதாவினால் அங்கீகரிக்கிறேன், அதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப பாருங்க, நம்மளுடைய நோக்கம் வந்து பிதாவாகிய தேவனுடைய அங்கீகாரம் வேணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அங்கீகாரம் வேணும். என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் என் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை அங்கீகரிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதுல நம்ம நோக்கமா இருக்கோம்னா வெளியரங்கமாக மக்கள் நம்மை புகழும் பொழுது நம்ம பெருமை அடைய மாட்டோம். வெளியரங்கமாக ஒருவர் தவறாக புரிந்து கொண்டு நம்மை அங்கீகரிக்காமல் போனாலும் அதனால நம்ம பாதிக்கப்படவே மாட்டோம். நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன். நான் சொல்ற உதாரணம் வந்து ஒரு அரசியல்வாதி, நீங்க ஒரு வேலை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
தமிழ்நாட்டுல ஒரு லேடி அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க. அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மத்திய அரசனுடைய பிரதம மந்திரி இருக்கிறவரையே சவால் விடுவாங்க. மோடியார் லேடிமா கேட்டிருக்கீங்களா? ஆனால் ஒரு மனுஷனுடைய தயவுல ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவனே காலை பிடிச்சு கைப்பிடிச்சு நம்ம வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தயவுல இப்ப நீங்க சபையிலே வச்சுக்கோங்க. நீங்க வந்து யாராவது ஒரு மூப்பர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்கிறாரு, அவருடைய அங்கீகாரத்தை பெற்று ஒரு தலைமைத்துவத்துல ஒரு பொறுப்புல உட்கார்ந்துருக்கும். தேவாவியானவருடைய அங்கீகாரத்தை பெற்று அவருடைய கிருபையில நீங்க நிக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த அம்மா யார் வந்தாலும் போயிட்டு வர சக்கியம்பாங்க. விட்டுக்கு அவங்க உண்மையா கூட இல்லை. ஆனாலும் கூட அவங்க ஏன் தெரியுமா, நீ ஆட்சியே கலைச்சிட்டு தேர்தல் இருந்தாலும் மறுபடியும் அவங்க ஜெயிப்பாங்க. அதனால மேல உள்ள என்ன செய்வாங்க. ஆனா தலைவர்கள் தயவுல அவருக்கு ஒரு தகுதியோ மக்கள் செல்வாக்கு இல்ல, தலைவர்களுடைய தயவுல ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அவரை ப்ளீஸ் பண்றதுலயே எப்போதும் கவனமா இருக்கும். ஏன்னா அவரை சீட்டை கிழிச்சாருன்னா அவ்வளவுதான், திருப்பி இங்க வரவே முடியாது. மக்கள் செல்வாக்கு உள்ளதுக்கும் ஒரு மனித செல்வாக்குல ஒரு பொறுப்பு போறதுக்குள்ள வித்தியாசத்தை நான் இப்ப சொன்னேன். இது நேர் எதிரடியானது தேவனுடைய காரியம். தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்று அவருடைய கிருபையினால ஒரு மனுஷன் ஒன்றை செய்யறதுக்கும், மனுஷனுடைய அங்கீகாரத்தை பெற்று ஒரு பதவியோ பொறுப்பையோ பெறுவதற்கோ அல்லது ஒரு மெச்சுக்கொள்ளப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவன் தான் பெரியவன். அப்ப நேர் எதிரடியா இருக்கு தேவனுடைய ராஜ்யம். அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை, பொருள் இல்லாருக்கு மனித செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு இங்க என்ன கிடையாது, மேன்மை கிடையாது. ஆனா தேவனுடைய செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல அங்கீகாரமே கிடையாது. அதனால யாராவது உங்களை வெற்றி கொண்டாலும் சரி அல்லது உங்களை எதிர்மறையாக பேசினாலும் சரி, நீங்க தேவனுடைய கிருபையில நின்றீங்கன்னா, தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அவருடைய அங்கீகாரம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தொய்வு ஏற்படவே கூடாது. நான் வந்து ஏதோ பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஊழிய பாதையில போகும்பொழுது சில நேரம் சகோதரர் மெச்சு கொள்ளலாம், சில நேரம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். நான் மனுஷன் தான், நான் வந்து சில நேரங்கள்ல தவறா புரிஞ்சு கொண்டேன். ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து சபையினுடைய அக்கறையில தான் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறாரு. அப்ப நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், நீங்க பேசுனது கரெக்ட் தான் பிரதர், ஆனா என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு நீங்க பேசியிருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கடுமையா பேசி, அவர் திரும்ப திரும்ப வந்து அந்த காரியத்தை எனக்கு சொல்ல வேண்டிய விதத்துல எனக்கு புரியுது மாதிரி சொல்ல தெரியல. அவர் நான் எதுக்கு சொன்னேன்னா எதுக்கு சொன்னான்னு சொல்லிட்டே இருக்கேன். எதுக்கு இருந்தாலும் சரி, நீங்க நல்லதுதான் சொன்னீங்க, ஆனா அது என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நீங்க பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கடைசியில அவரு ஒரு வழியை விட்டுட்டாரு. அப்புறம் வந்து தனியா என்கிட்ட சொன்னாரு, பிரதர் உண்மையில என்னன்னா நான் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அதை சொல்லல, நான் தனியா போய் தான் சொன்னேன். சபையில இப்படி நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதே, மற்றவங்க அது வந்து இடர்ல அடைவாங்களே நான் சொன்னேன். அப்போ ஒரு காரியம் அவர் சொன்னது கரெக்ட் தான். சபையில் நடந்த ஒரு காரியம் அது வந்து அது மற்றவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க, நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. ஒரு ஜெபம் பண்ற காரியம், சபைக்கு வர்றவங்க எழுதி கொடுத்த ஒரு ஜெபத்தை ஜெபம் பண்றதுக்கு அவர் கைக்கு போகல அறிவிச்சவருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கும், சபைக்கு வராத ஒருவர் ஜெபம் பண்ண சொன்னதை செஞ்சுட்டாங்க. அப்ப இந்த பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சபைக்கு வராதவங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, சபைக்கு வர்றவங்க ஒரு சிட்டை எழுதி கொடுத்தாங்களே அது என்னாச்சு, அது அவர் கைக்கு போகல. அப்ப நடந்தது என்னன்னா அவருடைய கைக்கு போகல. இவர் என்ன நினைச்சிட்டாருனாக்கும் ஏன் செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஆனா அவர் தனியாக போய் கேட்டிருக்காரு. தனியா கேட்ட தப்பு கிடையாது. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, என்கிட்ட சொன்னவங்க எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவர் சொல்லிட்டாரு, நல்லா இல்லையே, நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவர் கைக்கு அது போகலையே, அப்ப நீங்க எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அப்படி சொல்லலாமா நான் சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னா, நீங்க அதை நல்லா விசாரிச்சுட்டு நீங்க பேசிக்கணும்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா நல்லா விசாரிக்காம பேசுறது நான் தான். ஏன்னா அவரு விசாரிச்சு தனியா தான் விசாரிச்சிருக்கேன் பேசிருக்காரு. நான் என்ன நினைச்சிட்டேன், எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டாரு சொல்லிட்டு நீங்க சரியா விசாரிக்காம நீங்க எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா நான் தான் சரியா விசாரிக்கிறேன். பைபிள் என்ன இருக்குன்னா ரோமர்கள் 2வது அதிகாரத்துல மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாராக இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறது எந்த காரியமோ அந்த காரியத்தில் நீனே குற்றவாளியாக இருக்கிறதுனால தேவன் உன்னிடத்துல பட்சபாதமா இருப்பாரு நீ எழுதுறாயோ, தேவன் ஒரு காலம் பட்சபாதம் சாரி பிரதர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட சொல்றவங்க அதை வந்து கிளாரிட்டியா சொல்லல, நானும் அதை வந்து ரொம்ப தீவிரமா விசாரிக்கல. நீங்க விசாரிக்கலாம்னு சொன்ன, நான் விசாரிக்கல. இப்படிதான் அநேக நேரங்கள்ல முப்பொருளா இருந்தாலும் சரி அல்லது சகோதரர்களா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே
தவறக்கூடியவர்கள் தான். சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தவறிடுறோம், அதை சொல்ற விதத்துல தவறிடுறோம், அல்லது அதை விசாரிக்கிற விஷயத்துல தவறிடுறோம். ஆக தவறக்கூடிய மனிதர்களாகி நாம இந்த காரியத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒரு நேசிக்கும். சமயத்துல ஒரு செய்தி என்ன, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பேசுற செய்தியை விட சமீப காலத்துல கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நான் ஒரு ஒரு மன்னியுங்கள், ஒரு ஒரு மன்னியுங்கள் நான் அடிக்கடி பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா தேவ ஆவியானவர் என்கிட்ட அப்படி உணர்த்துறாரு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நீங்க ஒரு கண்டிப்பா மன்னிக்கணும் அப்படிங்கிறத குறித்து என்னை பேச சொல்றாரு. எனக்கு தெரியல. உண்மையில என்னன்னா நம்ம மன்னிக்கிறதும் அவசியமா இருக்கு, மன்னிப்பு கேட்கறதும் அவசியம். ஏன்னா நாம தாழ்மையில தெரிஞ்சிருந்தோம்னா ஒருவர் ஐக்கியப்படும். அதுதான் இங்க எழுதியிருக்கு. நாம் ஒளியில் நடந்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படும். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை. அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முன்முத்த சகோதரர் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம் என்னன்னா, ஒருத்தர் இருதயத்துல சுத்தமா இருந்தா ஏதாவது ஒரு காரியம் வெளியில இருந்து நடந்துச்சுன்னு சொன்னா, இன்னார்தான் இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்கன்னு மனிதர்களை பார்க்க மாட்டாங்க, தேவனை தான் பார்ப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதர்கள் தான் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள், அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதாவாய் தேவனிடத்துக்கு வந்த பாத்திரம், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாது இருப்பேன். பிதாவை தான் பார்த்தாரு ஒழிய இவர்கள் தான் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லல. யோபு குறித்து வாசிக்கும். யோபுக்கு பிசாசு தான் அவருக்கு ஒவ்வொரு அனுமதியா கேட்டு அவனுடைய எல்லா ஆசையையும், அவனுடைய ஆடு மாடுகள், பெரிய ஜீவன்கள், கழுதைகள், அப்புறம் பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். செஞ்சது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிசாசு. ஆனா அவர் மனைவிட்ட சொல்லும் போது, தேவனுடைய கருத்திலிருந்து நன்மைகளை பெற்றனா தீமைகளையும் பெற வேண்டாமோ, பைத்தியக்காரி போல பேசி பாருங்க. நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்கு மத்ததுக்குலாம் சாத்தான் செய்யாது கூட சாத்தான் எனக்கு ஆவியானவர் பேசியிருக்காரு சில நேரத்துல. எனக்கு இன்னும் அப்பா சாத்தானே, நான் எங்கப்பா போக, சாத்தானே இல்லப்பா, நீங்க தப்பு பண்ணிட்டு உடனேவே நீ சொல்லிக்கிற, சாத்தானே இல்ல, இங்க நீ தான் அதை செஞ்ச, நாமளே உன்னை செஞ்சிருப்போம், நம்ம சாத்தான் செஞ்சுட்டான்னு சொல்ல மாட்டோம், பிசாசு பண்ணிட்டான். பிசாசு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வேதத்துல புதிய ஏற்பாட்டுல பிசாசு வர்ற இடத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம வார்த்தையில வரக்கூடியதான் அதிகமா. பிசாசு செஞ்சுட்டான், சாத்தான் அப்படி செஞ்சிருவான், சாத்தான் செய்யாத. உண்மையிலே சாத்தான் குற்றப்படுத்தினா ஒரு போதர் சொன்னாரு, சாத்தான் தேவன்கிட்ட போய் சொல்லுவான், பாருங்க உங்க ஆளுல போறாங்க, நான் செய்யாதே நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம அப்படி சொல்றோம். ஆனா யோபு பாருங்க, அந்த மனிதனுடைய இருதயத்துல யாரை குறித்தும், அந்த கழுத்தையரா இருக்கட்டும் அல்லது மற்ற ஆட்களா இருக்கட்டும், அவர்களையோ அல்லது சாத்தானையும் கூட சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, தேவன். ஏன்னா அவனுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் அனுமதியாமல் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே வராது. அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாம எனக்கு வராது. அப்ப தேவன் தான் இதை அனுமதிச்சிருக்காரு. தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ. அப்ப நம்ம அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, நாம மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது நாம் தேவனை தரிசிக்கிறோம். இருதயத்துல சுத்தம் இல்லாதனால வேண்டாம் அப்படி செஞ்சிருப்பானோ, இந்தாதான் போட்டு கொடுத்துருப்பானோ, இந்தாதான் காட்டி கொடுத்துருப்பானோ. தீர்க்க தரிசனமா சபையில வார்த்தை வரட்டும், ஒரு என்ன சொல்லணுமா இவர் சொல்லி பேச. எனக்கெல்லாம் அது மாதிரியான கம்ப்ளைண்ட் ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னாரு, பக்கத்து வீடு, ஹவுஸ் ஓனர் வீட்டுல இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்க வாடகை இருக்கிறாரு. நான் சபையில வார்த்தை பயிர்ந்து பண்ணேன். அந்த பிரதர் என் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாரு. இன்னைக்கு காலையில வீட்டுல என்ன நடந்ததோ அதுதான் இங்க அப்படியே பேசும். அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா, இந்த ஆள் போய் சொல்லி கொடுத்து அந்த ஆள் பேசுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்தது. இப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, நான் தெரிஞ்சு பேச முடியல, வீடியோ வரைய போட்டு அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது இல்ல. அப்ப அவர்கள் ஏன் அப்படி பேசுறாங்க, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரனை குறித்து அந்த ஹவுஸ் ஓனரா இருக்கக்கூடிய மனதுல ஒரு தப்பான அபிப்பிராயம், இவர் நமக்கு விரோதமா இருக்கிறார். ஒருவேளை அவர் சொன்ன ஆலோசனையா இருக்கலாம், புத்திமதியா இருக்கலாம், அல்லது கடினம் கொண்டதா இருக்கலாம். அப்ப சபையில வரக்கூடிய வார்த்தைகள் தேவனே கொடுத்து தீர்க்க தரிசனமா தேவன் பேசினார்ல, அதை தேவன் பேசுகிறார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய இருதயத்துல சுத்தம் இல்லாதனால அவங்க யாரைத்தான் தரிசிக்கிறாங்க,
இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லல, இவரால் தான் வந்தது. இவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க, காட்டி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு சொன்னா, சுத்தம் இல்லாதவனுக்கு கலர் கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா பார்க்கறது கூட கலர் கண்ணாடி. நம்மளுடைய கண்ணாடி சுத்தமா இல்லைன்னா பாக்குறது எல்லாம் தப்பு பார்த்து. இருதயத்துல சுத்தமா இருந்தோம்னா நம்ம பாக்குறதெல்லாம் சுத்தமா இருக்கு. நான் ஒரு உதாரணத்தை பாருங்க, எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, நான் வசனத்தை சொல்ல வேண்டியதுல அவர் வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, சாராய கண்ணாடி பிடிக்கிறவனுக்கு ஐயோ, வீட்டோட வீட்டை சேர்க்கிறதுக்கு ஐயோ சொல்லிட்டே இருக்காரு. 6வது அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்களேன், வாசிங்க. முதல்வருமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தன்னை அவருடைய வஸ்திரத்தால் தேவாலயம் கட்டியிருந்தது. தேராபீன்கள் அவருக்கு மேலாக இருந்தார்கள். போதும். இப்ப அதுக்கடுத்து நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், பின்னாடி படிச்சுடுங்க. அதுக்கடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. நான் ஐயோ பெருமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கட்டளை இல்லை. முதல்ல 5வது அதிகாரத்துல மனிதர்களை பார்க்கிறார் இந்த தீர்க்கதரிசி. அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோன்னு ஒவ்வொரு ஐயோவா சொல்லிட்டே வர இருப்பாங்க. 8வது வசனத்துல ஒரு ஐயோ, 11வது வசனத்துல ஒரு ஐயோ, அதுக்கடுத்து வரிசையா பாக்குறோம் 18, 20, 21, 22 ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஐயோ போட்டார். இப்பதான் தேவனை பாக்குறாரு. தேவன தரிசனத்தை கண்ட உடனே எனக்கு ஐயோ என்ன சொல்றாரு 5வது வசனத்துல, ஓ இஸ் டு மீ, ஓ இஸ் மீ, ஐயோ எனக்கு ஐயோ, நான் அதை மானிருக்கிறேன். அப்ப தேவனுடைய தரிசனத்தை கண்ட உடனே அவனுடைய இருதயத்தில் உள்ள பாவம் வெளியேறமாகும். வெளிச்சம் வந்தவன் பாருங்க, இப்ப வெளிச்சம் இருக்கு, இங்க இங்க வண்டு பூச்சி எல்லாம் தெரியுது. லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா ஒளியில் நடக்கும் போதுதான் அங்க உள்ளதான குறைகள் எல்லாம் தெரியுது. தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது என் இருதயத்தில் உள்ளதான அசிங்கம் வெளிப்படுவோம். இப்ப ஒரு அறிக்கை கிட்டார், என்ன செஞ்சாரு? இப்ப நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 7 பின்னாடி படிச்சீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இப்ப என்ன செய்யற? அறிக்கை கிட்டார், ஐயோ நான் அதை மானேன். உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன், 7வது வசனம். நான் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் என்றார். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று நான் வைக்கிற ஆண்டவன். இப்ப பாருங்க, இந்த நான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்கிறவர்கள் தேவனை தான் தரிசிப்பார்கள், மனுஷனை பார்க்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஓகே. தேவனை தரிசிக்கிறவர்களுடைய இருதயம் சுத்தமாயிடும். அது ரிவர்ஸ் ஆல்சோ. எப்படி? தேவனை தரிசிக்கிறான் அந்த தீர்க்கதரிசி, அவன் இருதயத்தில் உள்ளதான பாவத்தை அறிக்கையிட்டான். இப்பொழுது அந்த பாவம் நீங்கும்படி தேவன் செய்து விட்டார். அப்ப இருதயம் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. அப்ப தேவனை தரிசிக்கிறவருடைய இருதயம் சுத்தமாகுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்? தேவனையே தரிசிப்பார்கள், மனிதனை தரிசிப்பார்கள். அப்ப நாம தேவனை தரிசிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு நேரிடுகிற எந்த காரியத்திலையும், அது வீட்லயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், நாம் யாரை தரிசிப்போம்? தேவனை தரிசிப்போம். ஓகே. இப்ப தேவனை தரிசித்த பின்னாடி ஒரு தேவ தரிசனம் நம்ம கிடைக்குது. நம்ம போய் ஜபத்துல உட்காரணும், ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்தினுடைய அந்தரங்கங்களும் தேவன் வெளியேறமாக, ஏன்னா அவருடைய ஒளியின் பிரகாசத்துல, அவருடைய பிரசனத்துல நமக்கு எவ்வளவுக்கோட பிரைட்டான லைட்ல போறோமோ அவ்வளவுக்கோட நம்முடைய காரியங்கள் நல்லா தெளிவா, ஒரு எறும்பு கூட தெரியும். நம்ம நின்று நடந்து போயிட்டோமோ ஒரு சித்திரம் போறது கூட தெரியும் பிரைட் லைட்ல. அப்படி தெரியும் பொழுது நாம் அதை அறிக்கையிட்டு விட்டால் உடனே என்ன ஆகும்? அறிக்கை செய்த பாவத்தை மன்னித்து அவர் நம்மை சுத்திகரித்து விடுகிறார். அதுதான் இங்க எழுதியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. அப்ப அவர் ஒளியில இருக்கிறது போல, அவர் தேவ பிரசன்னத்தில் நடக்கிறது போல, நாமும் தேவனுடைய பிரசன்னத்தை தரிசித்து நடந்தால் நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் வெளியிறங்குமாகும். அதை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட மனதா இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும். இப்ப அவர் ஒளியில் நடக்கிறாரு, நான் ஒளியில் நடக்கிறேன். அதாவது நான் இருள நடந்தேன், அல்லது அவர் இருள் நடந்தார். இப்ப தேவனுடைய பிரசன்னத்துல அவருடைய தரிசனம் நமக்கு கிடைச்ச உடனே, அவருடைய ஆவியாருடைய பிரசன்ன என் இதயத்துக்கு வரும் பொழுது
அவரவருடைய பாவங்களை அவர் அறிக்கையிட்டு விட்டு கொடுக்கும் போது 2 பேருக்கு என்ன இருப்பார்? அவரும் தேவனுடைய ஒளியில் நடந்தார், இவரும் தேவனுடைய ஒளியில் நடந்தார். 2 பேரும் அவருடைய பாவங்களை அறிக்கையிடுறாங்க. ஒரு இணக்கமான நல்ல உறவு உருவாகும். அப்ப அவர் ஒளியில் இருக்கிறதோ நாம ஒளியில் நடக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னா ஒருவரோடு ஒருவர் நீட்டிப்பது. இந்த அருமையானவர்களே, சகோதரர்கள் ஐக்கியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துல அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல பாருங்க 11ஆவது வசனம் வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ம். நான் உங்களிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருப்பதற்கு நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளுங்கள். அப்ப அவருடைய இருதயத்தினுடைய பாரம் என்னன்னா, நம்ம ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் ஒன்னா இருக்கணும். நீங்க தொடர்ச்சியா வாட்சிங்கன்னு அடிக்கடி அதை சொல்றது பார்க்க முடியும். அவர் நாம ஒன்னா இருக்கிறது போல இவருக்கு ஒன்னா இருக்கணும். சகோதர ஐக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டாதான் நம்ம வேண்டிக் கொள்வது பிதாவாகி தேவனால ஆகும். ஒருவருக்கு ஒரு மன்னித்தாதான் ஒருவர் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடும் பொழுதுதான் உண்மையான ஐக்கியம் உருவாகும். உண்மையான ஐக்கியம் இருந்தாதான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்பதான் நம்முடைய கம்யூனியன் சர்வீஸ் சபை கூடியதுல எல்லாம் ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவிமார்களுக்கு அவருடைய பவுண்டரியை தாண்டி நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பேசலாம், நம்முடைய குடும்ப வரவு செலவுகளை குறித்து பேசலாம். ஆனா அவங்க சில நேரங்கள்ல சபையை குறித்து பேசுவாங்க, சகோதரர்களை குறித்து பேசுவாங்க. அதனால இப்ப சபைகளுக்கு போறாரு, பல சபைகளுக்கு விசாரிக்க சில பொறுப்பு இருக்கு. சில நேரம் போன் வரும், நான் பேசிட்டு இருப்பேன். அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்காம நம்ம போய் எங்க போய் பேச முடியும்? சில நேரம் சத்தமா பேசுறாங்க, எப்படி கேட்டோம். அவங்க என் மனைவி சில நேரத்துல அது என்ன சொன்னீங்களே, அது யாரு என்னன்னு. சில நேரங்கள்ல அது ஒண்ணும் இல்லாத விஷயமா இருந்தா நான் சொல்லுவேன். சப்போஸ் ஒரு மீட்டிங் பத்தி இருக்கு, ஏதாவது ஒரு இருந்தா நான் சொல்லுவேன். சில நேரங்கள்ல அவங்க தேவையில்லாம கேட்டாங்க, சரி அது சபைக்கு எடுத்ததுமா உனக்கு மணி போக மாட்டேன். ஏன்னா அப்படி நம்ம சொல்ல தவறுன்னு சொன்னா நாம நம்முடைய மனைவிமார்ல சபைக்கு எடுத்த காரியத்துல தலையிட ஆரம்பிச்சோம். சாருடைய ஒரு அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல கூட நான் பெங்களூர்ல பேசும்போது சொன்னேன், சகோதரிக்கு சில நேரம் போன் பண்ண விதி. அவங்க பெங்களூர்ல இருக்கும்போது அப்பெல்லாம் லேண்ட்லைன் தான், செல்போன் எல்லாம் கிடையாது. அப்ப லேண்ட்லைன்ல போன் பண்ணும்போது சிஸ்டர் என்னை பத்தி எங்க ஃபேமிலி பத்தி நல்லா தெரியும். வீட்டுக்குலாம் வந்துருக்காங்க, பிள்ளைகள் நல்லா தெரியும். அப்ப நான் கொஞ்சம் பேர் தானே இருந்தேன், கொஞ்சம் சபைகள் தானே இருந்துச்சு, கான்ஃபரன்ஸ்ல வரும்போது வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. அப்ப என்னுடைய பிள்ளைகளை பத்தி விசாரிப்பாங்க, சிஸ்டர் பத்தி விசாரிப்பாங்க, என்னுடைய கூட இருந்தாலும் அப்படி நம்ம விசாரிப்பாங்க. நான் சில நேரம் பிரதர் இல்ல அதனால என்ன சொல்றேன், சிஸ்டர் அந்த மீட்டிங்கு பிரதர் வர்றாங்களா அல்லது எண்ணிக்கையா இருக்கு, ஏதாவது சபையை குறித்து பொதுப்படையான ஒரு காரியத்தை கேட்டாங்க, பிரதர் வந்துருவாங்க பிரதர், நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. எப்படி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காரு. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க மாதிரி பிரதர் வீட்டுல இருக்கும் போது ஒரு போன் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு வார்த்தையோட பேசணும். சரி, இப்படி நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். சில நேரங்கள் அவங்க தேவையில்லாத அலுவலகத்துல தலையிடுவாங்க, அறவுரையா கேட்டுட்டு இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு அங்கிட்டு உள்ளது சொல்லுவாங்க. ஒரு காலம் சபையில பொறுப்பா உள்ள சகோதரர்கள் பொறுப்பு இல்லையோ, சபைக்கு எடுத்த காரியத்துல அடுத்தவங்களுக்கு எடுத்த காரியத்துல நம்முடைய மனைவிமார்களுக்கு தலையிடுவதற்கோ அல்லது ஆளுகை செய்வதற்கோ ஒரு காலம் இடமளிக்கவே கூடாது. எதுக்காக நான் சொல்றேன், சகோதர ஐக்கியத்தை அது பாதிக்கும். நாம் மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் தேவனுக்கு முன்பாக வாழ்வதும் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்புவதும் நாம ஏதாவது தவறாத வரம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது. அதனால நம்ம அதை செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது, நம்மளை நியாயப்படுத்தக்கூடாது. சில நேரத்துல நம்ம அப்படி பண்ணிடுவோம். எனக்குள்ள இருக்கிறதான ஒரு காரியங்களை நியாயப்படுத்தி தான் நான் பேசுறேன். இப்படி நாம மற்றவர்களுக்கு கிருபையை தேவன் கொடுக்கும் போது அவங்களை உபயோகப்படுத்தும் போது திறந்த மனதோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தும். ஒருவேளை அவங்கள தேவன் முன்னாடி நிறுத்த நம்ம பின்னாடி போறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேருமே தேவன் தான். ஆனாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாளின் பொருளாக எண்ணவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்பொழுதுமே 3வது ஆளா தான் இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் என்ன செய்யல, முக்கியமா இன்னைக்கு கிரியை செய்யறது, உள்ளங்கண்ட கிரியை செய்யறது பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாருங்கிறதுக்கு சாட்சியே பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா நான் போய் அனுப்பவே இல்லை, அவர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாருக்கான அத்தாட்சியே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவின்னு பேர் இருக்க முடியாது, அவருக்கு ஒரு பேர் விட கிடையாது.
எனவே நமக்குன்னு ஒரு தனியா பேர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, புகழ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பேர் இல்ல, எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, அங்கீகாரம் நினைக்கவே வேண்டாம். ஃபாதர்ஸ் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை, இந்த ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய ரட்சிப்பின் பணி. ரட்சிப்பு கர்த்தருடைய தான் பைபிள் எழுதியிருக்கு. அதனால மற்றவர்கள் அங்கீகரிக்கிறாங்களா, புகழ்றாங்களா, இகழ்றாங்களா, இல்ல தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றோம்னா லேடியா மோடியார் சொன்னது நம்ம என்ன செய்யலாம்? அவர் போதும், மனுஷனுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை. God bless you all.